How to focus on strategic growth. என்னங்க எல்லாருமே growthனு பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. எப்படி இது ஸ்ட்ராட்டஜிக்கலா கொண்டு போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக. ஒரு பிசினஸ் ஓனரா நம்ம டெய்லி நம்ம எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு அது பண்ணுனீங்களா இது பண்ணுனீங்களா கேட்க கூடாதுங்க. ஒரு பிசினஸ் ஓனர்னா கண்ட்ரோல் ஃபுல்லா இருக்கணும். உங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கூப்பிட்டு தெரிஞ்சுக்கவே கூடாதுங்க. அதுதான் முக்கியம். ஈவன் ஒரு 4 நாள் 5 நாள் நீங்க ஊருக்கு போறீங்களா அப்படின்னா பிசினஸ் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கணும். டெய்லி கூப்பிட்டு மேனேஜரியல் ஆக்டிவிட்டியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு போறது ரொம்ப சிரமம். அதனால ஒரு growth ஓரியன்டா நீங்க எப்பயுமே ஒரு தொழில் முனைவோரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஓகேங்களா? So how we are going to focus on strategic growth. வீடியோக்குள்ள போலாமா? தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என்னோட பெயர் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை அடுத்த கட்டத்துக்கு டிஜிட்டல் முறையில் எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் எந்த ஒரு பணமும் செலவு செய்யாமல் உங்கள் நேரத்தை மட்டும் செலவு செய்வதன் மூலம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நாம கொண்டு போறது அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். ஸோ கண்டிப்பா இதுல உங்களுக்கு ஒரு growth ஓரியன்டா வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க சந்திக்கிறேன். நாம இப்போ மெயின் கண்டென்ட்டுக்குள்ள போவோம். How to focus on strategic growth அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒரு உத்தியத்தான் நம்ம கையாள போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா செக்மெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்மெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன்னா என்ன அப்படின்னா ஒரு பிசினஸ் ஓனரா ஒரே மாதிரியான சோர்சஸ் ஆஃப் இன்கம் மட்டும் நாம நம்பி இருக்கக்கூடாதுங்க. எப்பயுமே ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 மினிமம் சோர்சஸ் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, சார் இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இருக்கிறாங்க. இல்லைங்க, அப்ப இருக்கிற சமயத்துல அந்த செக்மெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒரு செக்மெண்ட் அதே இண்டஸ்ட்ரியில வேற ஒரு செக்மெண்ட்டை நாம எப்படியாவது கண்டுபிடிச்சு அதுல என்ன பண்ண முடியும், அதுல ஏதாவது சாத்தியம் இருக்கா, நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, நம்மளோட growth அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, நம்ம கிட்ட இத்தனை ப்ராடக்ட் இருக்குது, ஒரு 5ஆவதா 6ஆவதா இன்னொரு ப்ராடக்ட் நம்மளோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பல விஷயங்களை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு தான் செக்மெண்ட் டு செக்மெண்டா மாறணும். இண்டஸ்ட்ரியை மாறணும் சொல்ல, செக்மெண்ட் டு செக்மெண்டா மாறணும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபெவிகால் அப்படிங்கிறது என்னன்னா அடசிவ், பசை, கோந்து இல்லைங்களா. அவங்க எப்படி இன்னொரு செக்மெண்ட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா உதாரணத்துக்கு ஸ்டீல் கிரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலோ டேப், இன்சுலேஷன் செலோ டேப் இருக்கு இல்லைங்களா, அதுவும் அவங்களுக்கு தான். அதுவும் பசை தானே, ஒரே மாதிரியான பசை தான், ஆனா செக்மெண்ட் வேற. ஸ்டீல் கிரிப் இன்சுலேஷன் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபெவிகால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இங்க கார்பெண்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இங்க உதாரணத்துக்கு பிளம்பர்ஸ் அண்ட் எலக்ட்ரீஷியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு செக்மெண்டா பண்ணலாம். இல்ல அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எம்சீல் ஒன்னு இருக்கு, அதுவும் ஃபெவிகாலோட கம்பெனி தான், அதுவும் செக்மெண்ட் வேற. எம்சீல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இப்போ ஃப்ளோர் பண்றவங்க, டைல்ஸ் பண்றவங்க, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இண்டஸ்ட்ரியில இருந்துட்டு வேற செக்மெண்ட்ஸை நாம கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணினா மட்டும்தான் அது ஒரு நல்ல ஒரு growth-ஆ இருக்கும். ஸோ அப்போ ஃபெவிகால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பசை, ஒரு கோந்து அப்படிங்கிற விஷயத்துல எல்லாமே, ஈவன் ஃபெவிக்விக் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு குழந்தைங்களும் யூஸ் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், செக்மெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணமா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா இது உண்மையிலே நடந்த விஷயம். அந்த கிளைண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரேடர், ஓகேங்களா, ஒரு டீலர். ஓகே, வாட்டர் சாஃப்ட்னர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப வீட்டுக்கெல்லாம் இப்ப தண்ணி சரியா இல்ல, போர்ல வர தண்ணி ரொம்ப உப்பா இருக்கு, சில விஷயங்கள்லாம் இல்ல அப்படின்னா அந்த வாட்டர் சாஃப்ட்னர் நிறைய பேர்ல இப்ப எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கீழே பூமியில இருந்து வர தண்ணி அந்த அளவுக்கு சரியா இல்ல, அப்படியே குடிக்க கூடாது அப்படிங்கறதுனால வாட்டர் சாஃப்ட்னர் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு விஷயத்துல அவர் டீலரா இருக்காரு. சோ B2C அவர் என்ன பண்றாரு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட இருந்து ப்ராடக்டை வாங்கி எல்லா வீட்டுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. எப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு வீடா போய் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்களா,
வாட்டர் டெஸ்டிங் நான் பண்ணி தரட்டுமா, இவ்வளவுதான் நான் சார்ஜ் பண்றேன், உங்க வாட்டர்ல வந்து என்னென்ன மாதிரி கண்டென்ட் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்களா, அந்த மாதிரி தண்ணியை குடிக்க கூடாதுங்க, அதுக்கு நாங்க டெஸ்டிங் பண்ணி தரோம், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றோம் உங்க தண்ணி வந்து எந்த மாதிரி லெவல்ல இருக்கு அப்படிங்கறது நாங்க இதுக்கு வந்து டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா வாங்க டெஸ்ட் பண்ணி கொடுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல உள்ள போய் டெஸ்ட் பண்ணி சில டைம்ல ஃப்ரீயா கொடுப்பாரு, சில டைம்ல வந்து கொஞ்சம் மினிமம் சார்ஜ் பண்ணுவாரு, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. எதுக்காக அது பண்றாரு அப்படின்னா சோ தட் நம்ம கிட்ட இருக்கிற வாட்டர் சாஃப்ட்னரை மக்கள் கிட்ட சேல் பண்றதுக்கு. இல்லைங்க இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலாக எங்க கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குங்க, வாட்டர் சாஃப்ட்னர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது பண்ணிட்டு நீங்க மேல இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா போர்ட்ல இருந்து வர தண்ணியை இந்த வாட்டர் சாஃப்ட்னர் வந்து எல்லாமே ஒரு பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரிங்கிங் வாட்டரா கொடுக்கும். இது என்னங்க 15,000 இருந்து 20,000 தான் உங்களுக்கு ஆக போகுது, இப்படிங்கிற மாதிரி விஷயத்துல அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு மேல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறார். ஒரு மாசம் பாத்தீங்கன்னா 10 சேல் ஆகும், இன்னொரு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 தான் சேல் ஆகும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாரு. அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு செக்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, புது செக்மெண்ட்டுக்குள்ள போறாரு. அந்த புது செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லிங் சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் வாட்டர் பியூரிஃபையிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்குள்ள உள்ள பூந்து பாக்குறாரு. அதுல பார்த்தோம் அப்படின்னம்னா பெரிய பெரிய கார்பரேட்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், யாருக்கிட்ட எல்லாம் வந்து ஒரு 200 எம்ப்ளாயிஸ்க்கு மேல இருக்காங்களோ அவங்கள போய் அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரு. அதோட ப்ராடக்டோட விலையே பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 30 லட்சம் ரூபாய். இவர் வந்து ஸ்டாக் வாங்கிதான் வச்சுதான் பண்ணணுங்கிற விஷயம் கிடையாது. நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, என்ன நடக்குது அப்படிங்கிறாரு. ஸோ ஒன்ஸ் அந்த கார்பரேட்ல இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா இவர் அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்தா போதும். அப்ப அவர் ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கம்பெனில இருந்து அனுப்புவாங்க, பொருள் வாங்குவாங்க, இங்க அட்வான்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பண்றாரு. ஸோ அப்படிங்கிற விஷயத்துல அந்த 30 லட்சம் ரூபாயில ஈவன் ஒரு 3 மாசத்துக்கு ரெண்டு பெரிய கார்பரேட் கிளைண்ட்ஸ் எடுத்தாலும் அதோட லாபம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம்ல இருந்து 12 லட்சம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் எக்ஸ்ப்ளோர் பண்றாரு, அதே வாட்டர் தான் என்ன பண்றாரு, ஒரு வீடு வீடா போய் பண்றதுக்கு பதிலாக ஒரு கார்பரேட்டுக்கு பெரிய லெவல்ல ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு பதிலாக ஒரு 200 பேர் இருக்கிற குடும்பத்துல போய் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்றாரு. அதே தான் சேம், இங்கேயும் வாட்டர் தான் இங்கேயும் வாட்டர் தான். அப்ப என்ன ஆகுது, உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இதாகும். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் growth அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது என்ன, ஒரு பிசினஸ் ஓனரா ஒரே விஷயத்துல ஸ்ட்ரக் ஆகி நிக்க கூடாதுங்க. பிசினஸ்னாவே எக்ஸ்பான்ஷன். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் growth-ஐ வந்து எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க செக்மெண்ட் புது செக்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இது முக்கியமான உத்திகள். இண்டஸ்ட்ரீஸ், கார்பரேட்ஸ் அது மட்டும் இல்லாம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 30 குடும்பங்கள் இல்ல ஒரு 50 குடும்பங்கள், இன்னும் பெரிய பெரிய 200 குடும்பங்கள்லாம் வாழ்ற அபார்ட்மெண்ட் இருக்கு. அங்க போனீங்கன்னா கண்டிப்பா அசோசியேஷன்ஸ் ஒன்று இருக்கும். அவங்கள போய் கூட நீங்க தாராளமாக டார்கெட் பண்ணலாம். ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணலாம், அது வாட்டர் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இல்ல வாட்டர் பியூரிஃபையிங் சிஸ்டம், நீங்க எப்படி வேணாலும் நீங்க பண்ணலாம். அதே ஆர்வோ கொண்டு போய் நம்ம எங்கேயும் நம்ம பண்ண முடியும், அதே சாஃப்ட்னஸ் கொண்டு போய் நம்ம எங்கேயும் பண்ண முடியும். ஆனா இங்க என்ன அப்படின்னா வேல்யூ ஜாஸ்தி. ஸோ ஒரே இடத்துல நம்ம கிட்டத்தட்ட 200 குடும்பங்களுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி விஷயம் தான் நம்ம திங்க் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ராட்டஜிக் growth. இதுதாங்க இந்த யுக்தி, செக்மெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன். கண்டிப்பா இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்னீங்கன்னா கூட தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். ஓகே, ஸோ கண்டிப்பா we are from JB Virtual School of Business. எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல we are conducting a 2-day live sessions. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க. இல்ல அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன சார் கத்துக்க போறேன்னு செஞ்சுனா கூட நீங்க கமெண்ட்ல போடுங்க. We will get back to you. So thank you so much. Logesh Manoharan signing off from JB Virtual School of Business.